ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஜிபி அனிமல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பேட்டில் டு டெவன்ஸ் 199 எபிசோடு தான். எப்பயும் போல ஒரு வாய்ஸ் வந்து போன எபிசோடில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுது. எபிசோட ஸ்டார்டிங்கில் நைட் டைம் தான் கட்டுறாங்க. எல்லாரும் வந்து ஜியானுக்காகவும் மற்றவங்களுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார் பிளேன் ரீஜன் இருக்க எல்லாருமே அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜேட் வந்து உடையுது. அதை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து பார்த்தா அவங்க வந்துட்டாங்க அதுவும் சொல்லி கத்துறாங்க. அந்த ஜேட்லேருந்து அந்த ஃபேஷியல் ஷிப்ஸ்லாம் வெளில வருது. அப்போ டைனாவை சொல்கிறாரு ஜியான் திரும்ப வந்துட்டான்னு. அங்கே இருக்க ஒரு ஃபேஸ் ஷிப்பில் ஜியான் அப்புறம் வந்து பார்த்தா மற்ற அலைன்ஸில் இருக்க எல்லோரும் காட்டுறாங்க. ஜியான் முன்னாடி வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட நம்ம ஸ்டார் பிளேயர் ரீஜனில் இருக்க எல்லாருமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் அலைன்ஸ் யங் லீடர் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த வெற்றியை கொண்டாடுறாங்க. அப்போ ஒரு வாய்ஸ் சொல்லுது, சோலாரோட மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தா அந்த சென்ட்ரல் பிளானட் ரீஜனில் சுத்தமாகவே இல்லை, ரொம்ப டெம்பரரியாக ரொம்ப ஸ்டாப் ஆகிருக்கு. சோல் கிளானுக்கு பயந்த எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைஃபோ அலைன்ஸை ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து டைஃபோ அலைன்ஸ் அதாவது ஸ்கைமென்ஷன் அலைன்ஸ் ரொம்ப பெருசாக எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. அந்த வெற்றி வந்து பார்த்தா ஸ்கைமென்ஷன் அலைன்ஸில் மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் பிளானட்ஸ் இருக்க எல்லாருமே கொண்டாட ஆரம்பித்தாங்க. சோல் கிளான் இல்லாத சென்ட்ரல் பிளானட் ரீஜன் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து அவங்க தருணத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சொல்லி முடிக்குது. அப்படியே கட் பண்ணி நைட் டைமில் ஒரு ஆறை காட்டுறாங்க. பக்கத்தில் ஜியான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவன் அந்த தௌஷிக் ஜேட் இருக்குல்ல, அந்த ஜேடை பார்க்குறான், இருக்குல்ல மின்னிட்டுருக்கு. அதை பார்த்து அவன் சொல்கிறான், அப்பா அவங்க பையன் இன்னும் முழுமை அடையலை, இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்ந்து அவங்கள காப்பாற்ற முடியலையே என்ற வருத்தம் எனக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறான். பின்னாடி மாஸ்டர் வர்றாரு. மாஸ்டர் சொல்கிறாரு, நான் நிறைய பேரை வந்து அனுப்பிச்சிருக்கேன் உங்கள் அப்பா எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்தோடனே நம்ம வந்து ரெஸ்கியூ ஆப்ரேஷனை வந்து லான்ச் பண்ணி ஈஸியாக அவரை காப்பாற்றிடலாம் அவன் சொல்கிறாரு. அதுக்கு ஜியான் தேங்க்யூ மாஸ்டர்னு சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி ரெஸ்டாரண்ட் இருக்கிற ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே ஒருத்தன் புக் படிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு சின்ன பையன் வந்து, மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்துக்குன்றான். அவன் வந்து இந்த லெட்டர் இங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இடத்த கை கட்டி வர்றான். அவன் வந்து போனதுக்கப்புறம் அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறான். அவன் சக்கரை யூஸ் பண்ணப்போ அதான் லெட்டர்ஸ்லாம் வந்துடுது. அவன் அதை படித்து பார்த்து ஜியான் அப்படின்னு சொல்லிட்டே வெளில போகிறான். வெளில போகிறவ பார்த்தா ஒருத்தன் வந்து யங் மாஸ்டர் அதுக்குள்ளே எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதை கேட்டு அவன் வெளில போயிட்டுருக்கான். அப்படி போயிட்டுருக்கப்போ யங் மாஸ்டர் எதாவது வாங்க விரும்புறீங்களான்னு சொல்லிட்டு கடையில் தான் கேட்குறாங்க. அவன் நடந்து போயிட்டுருக்கான். அப்போ பார்த்தா வீதி ஃபுல்லாக சத்தமாக இருக்குது. எல்லோரும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, டைஃபோ அலைன்ஸ் வந்து ஹண்ட் கிளான் அதாவது சோல் பிளேஸ் வந்து தோக்கடிச்சிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தா இதுக்கு ஸ்கையெல்லாம் கிளியராக இருக்கும், நைட் டைமில் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் வரலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக அந்த வெற்றி வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அவன் இன்னும் கொஞ்சம் எரிச்சலாக வர மாதிரி காட்டுறாங்க. அதை கேட்டுட்டு இருந்த அவன் மொத்த டைம் லைனே அங்கே ஸ்டாப் பண்ணிடுறான். எல்லாம் போய் சில மாதிரி நிற்கிறாங்க. அதை பார்த்து அவன் என்னது கிளியர் ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்துட்டு மொத்த இடத்தையும் ரெட் கலரில் மாற்றிடுறான். ஒரு ஃபார்மேஷனை க்ரியேட் பண்ணி அவங்க எனர்ஜி எல்லாத்தையும் வந்து உரிய ஆரம்பிக்கிறான். எல்லாம் ஹெல்ப்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, அவன் வந்து அந்த ஹண்ட் ஐண்டி 9 ஸ்டார் தூஷங்னு அவன் சொல்கிறான். ஜியான் நீயே வந்து ஒரு பாடி கடிச்சு வெளில வந்தாலுமே வந்து பார்த்தா உனக்கு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக யோசிக்கிறோம் தான் நான் அப்படின்னு சொல்லிகிட்டே அங்கே செத்துட்ருக்காங்கல்ல, அவங்களுக்கு நடுவில் நடந்து போயிட்டுருக்கான். அப்படியே கட் பண்ணி ஒரு மவுண்டன் ரீஜனாக ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்கே ஜியான் வந்து கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது அந்த வாய்ட் டிவரிங் ஃப்ளேம் இருக்குல்ல, அதோட பீட் வச்சு, அந்த பீட்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கோலி மாதிரி இருக்கும், அதை வச்சு கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் நினைக்கிறாரு, என்னதான் தூஷங்கவே இருந்தாலும் என்னோட ஃபைட்டிங் டிஏக்யூ எனர்ஜியுமே வந்து பார்த்தா இந்த வாய்ட் டிவரிங் ஃப்ளேம் வந்து உறிஞ்சிடுச்சு. 3 மாதமாக நானும் கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுலேருந்து எனர்ஜி எக்ஸாக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தா யாரோ அந்த பீட் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. பார்த்தா ஜியோயி அவன் ஒழிஞ்சிக்கிறான். ஜியோயி வந்து பார்த்தா அதை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜியோயி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி ஜியான் சொல்கிறாரு. அவன் வந்து ஈவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு என்கிட்ட இல்லைன்ற மாதிரி காட்டுறான். அவர் என்ன பண்ணுறாரு, பிடிச்சி தலைகீழ திருப்பி அவனை குலுக்கி அந்த பீட் எடுத்துடுறாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பீட் இருக்குல்ல, பீடு வந்து மணின்னு சொல்லிக்கலாம், அந்த மணியை வந்து ஸ்டோரேஜுக்குள்ளே திரும்ப எடுத்து வைக்க பார்க்குறாரு. ஜியோ என்ன பண்ணுறான், ஈவான்னு சொல்லிட்டு தடுக்கிறான். ஓகே, இந்த மணி எனக்கு பயன்படாத வகையில் உனக்கு நான் கொடுத்துட்றேன், எனக்கு தான் யூஸ்லெஸ்ஸு, நீயாச்சும் யூஸ் பண்ணிக்கோ, இதை வச்சு அடிக்கும்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை அவன் என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக முழுங்கிட்டு அதுலேருந்து வாய்ட் டிவரிங் ஃப்ளேமோட எனர்ஜியை வந்து எடுத்து அவன் வந்து ரீஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த டைமில் வந்து பார்த்தா அந்த எனர்ஜி ஃபுல்லாக ரீஃபைன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க மவுண்டன் ரீஜன் இருக்க எல்லா எனர்ஜியும் வந்து பார்த்தா கிறிஸ்டல் மாதிரி மாற்றி அதையும் வந்து உறிஞ்சிடுறான். அந்த எனர்ஜியெல்லாம் வந்து அவன் அப்சர்வ் பண்ணாலும் அவன் நெற்றில் இருக்க எம்பளமும் பார்த்தா அப்கிரேட் ஆகுது. அப்போ ஜியோன்னு சொல்கிறான், ஜியோயை வந்து அதை பவர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணால நம்மளோட ஃபைட்டிங் டிஏக்கும் வந்து பார்த்தா ரீகெயின் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜியான் வந்து ஜியோ இப்போ சொல்கிறான், நான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், வாய்ட் டிவரிங் ஃப்ளேமால் வந்து பார்த்தா உனக்கு எதாவது பாதிப்பு வரும்னு, ஆனால் நீ அந்த எனர்ஜியை வந்து ரீகெயின் பண்ணி வாய்ட் டிவரிங் ஃப்ளேமோட அந்த டிவர் பண்ணுற எனர்ஜியை வந்து நீ எடுத்துக்கிட்ட, அது நல்லது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜியோ என்ன பண்ணுறான், பார்த்துட்டு கீழே வந்து அப்படியே படுத்து தூங்கிடுறான். ஜியோன் அப்போ நினைக்கிறான், இந்த ஜியோயால் வந்து பார்த்தா அவனாலே வந்து கல்டிவேட் பண்ண முடியுது, இது நல்லது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வர்றாரு.
அதை பார்த்து ஜெயான், மாஸ்டர் ஏன் என்னாச்சு, ஏதோ அர்ஜென்ட்டாக எமர்ஜென்சியாக எதனால் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு மாஸ்டர் சொல்கிறாரு, உனக்கு 9 அதர்வுட் பைத்தன் கிளான்லேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, அது ஸ்பெசிஃபிக்காக வந்து உனக்கு தான் வந்து டெலிவரி பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை பார்த்து ஜெயான் 9 அதர்வுட் அந்த பைத்தன் கிளானில் வந்து ஏதோ ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு, அப்புறம் போய் மெடிசோட அந்த கல்டிவேஷனும் வந்து பார்த்தா பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி 9 அதர் எர்த் பைத்தன் கிளான் தான் கட்டுறாங்க. அங்கே ஸ்கை டீமன் ஃபீனிக்ஸ் கிளானோட சீஃப் ஹாங்டியான் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கிளான் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் இங்கே கூட்டு வந்திருக்கான். அவன் ஒரு 5 ஸ்டார் தூஷன். அவன் சொல்கிறான், யோமிங் உனக்கு நான் கொடுத்த 3 நாள் அவகாசம் முடிஞ்சிச்சு, நீ அவளை என்கிட்ட கொடுக்குறியா இல்லை நம்ம சண்டை போடலாமா சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம யோமிங் சொல்கிறாரு, 9 அதர் அந்த ஹெல்லோ ஃப்ரிங் இருக்குல்ல, அதில் வந்து கல்டிவேட் பண்ணிட்டு குயின் மெடிசா வந்து பார்த்தா ஜியானுக்கு வந்து ரிலேட்டடானவ. அதனால் வந்து பார்த்தா ஒன்ஸ் வந்து பார்த்தா அவளுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஜியான் வந்து அவ்வளோ சீக்கிரம் இந்த மேட்டரை விட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஹாங்டேன் சொல்கிறான், ஜியான் அவனை பற்றி நான் ஏன் கவலை பண்ணணும், அவன் வந்து என்னோடய பையனே கடத்தி வச்சுக்கிட்டு என் கிளானுக்கே வந்து பார்த்தா ட்ரெட்டன் கொடுத்தான், எச்சரித்தான். அது மட்டும் இல்லாமல் ஸ்கை டீமன் ஃபினிக்ஸ் கிளானோட அந்த விங்ஸையும் அவன் திருடி வச்சுருக்கான். அதனால் அவனை பற்றி நான் எதுக்கு கவலை பண்ணணும், நான் உனக்கு 3 பிரெட் டைம் கொடுத்துறேன், அதுக்குள்ளே நல்ல முடிவாக எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு யோமிங்கிட்ட சொல்கிறான். ஃபஸ்ட் அட்டாக்கும் கொடுத்துட்றான். அதை பார்த்த எல்லோரும் என்ன பண்ணுறான், யோமிங்கிட்ட வந்து அவன் சொல்கிறான், சீஃப் ஹாங்டேன் வந்து அவனே வந்து ஒரு படையை கேதர் பண்ணி இங்கே கூட்டு வந்திருக்கான், அதுவும் அவன் தான் லீட் பண்ணுறான், அவனோட 5 ஸ்டார் தூஷனுக்கு நம்ம டீமில் யாருமே மேட்ச் இல்லை, நான் என்ன நினைக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு யோமிங் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அவனுக்கும் நம்ம பைத்தன் கிளானுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அவனுக்கு தேவை அந்த 9 அதர்வுட் அந்த ஹெல்லோ ஃப்ரிங்கில் கல்டிவேட் பண்ணிகிட்டு இருக்க அந்த லேடி தான் அப்படின்னு சொல்லும் போதே நீ இதுக்கு மேலே எதுவும் பேச வாயமுன்னு சொல்லி தள்ளி விட்டுறான். அப்படி தள்ளி விட்டு யோமிங் சொல்கிறான், ஜியான் வந்து அந்த ஏஷியன் சீல வந்து ப்ரோக் பண்ணி நம்மளோட கல்டிவேஷன் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கான், அவன் இந்த 9 அதர்வுட் எர்த் பைத்தான் கிளானை விட்டு போகிறப்போ சொல்லிட்டு தான் போனான், அவளை கண்டிப்பாக நீங்கள் சேஃபாக பார்த்துக்கணுன்னு, அதை வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமை, எக்காரணம் நம்மள மீறி அந்த துரோகம் பண்ணக்கூடாது, ஏஷியன் கிளான்ஸில் நம்ம கிளானும் ஒரு கிளான் தான், இப்போ ஸ்கை டீமன் ஃபீனிக்ஸ் கிளான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டா நம்ம வந்து அவங்களுக்கு பயந்துட்டோம் சொல்லிட்டு இருக்கிற எல்லா கிளானும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைட்டுக்கு ரெடின்ற மாதிரி வேலை ஏறிடுறான். அதை பார்த்து ஹாங்டியான் சொல்கிறான், இதை அவன் கடைசி முடியும்னா ஓகே சண்டே ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு சின்ன சின்ன ஃபெதர்ஸ் மாதிரி வர வைக்கிறான். அதை பார்த்தா நிறைய லட்சக்கணக்கில் இருக்குது, அதை வச்சு அட்டாக் பண்ணுறான். அப்போ இவர் என்ன பண்ணுறா, ஸ்னேக் ஷெல் மாதிரி வச்சு தடுக்கிறாரு. 2 பேர் வந்து பார்த்தா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பண்ணுற ஃபைட் வந்து பார்த்தா குயின் மெடிசோட அந்த கல்டிவேஷனில் கொஞ்சம் இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைமில் பார்த்தா நம்ம யோமிங் வந்து அடி வாங்கி கீழே விழுந்துடுறாரு, ஏன்னா சீஃப்னு சொல்லி பார்த்துட்றாங்க. அப்போ இவன் என்ன பண்ணுறான், யோமிங் தான் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் வந்து குயின் மெடிசா வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான், அதாவது அவன் கல்டிவேஷனை வந்து தடுக்கிறதுக்காக. இவர் என்ன பண்ணுறா, டக்கு நடுவில் வந்து தடுக்கிறாரு. திரும்ப வந்து பார்த்தா அவன் அடிக்க டிஃபெண்ட் பண்ண அவன் போயிட்டுருக்கு. திரும்பவுமே அடிச்சு கீழே தள்ளிடுறான் யோமிங் போகிற வேகத்தில் பார்த்தா ஒரு இடத்துல செதறி அந்த டைம் பார்க்க மூட்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த டைம் பார்த்தா அவர் என்ன பண்ணுறாரு, ஹெல்லோ ஃப்ரிங் அந்த கோல் பாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு. அவன் அந்த ஃபெதர்ஸ் எல்லாம் வர வச்சு திரும்ப வந்து பார்த்தா அந்த ஹெல்லோ ஃப்ரிங் கோல் பாமே வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி அப்படியே அதை வந்து இல்லாமல் பண்ணிடுறான். அவன் அந்த ஃபெதர்ஸ் வச்சு யோமிங்குமே அடிச்சிடுறான். யோமிங் போய்ட்டு ஒரு இடத்துல செதறி விழுறாரு. யோமிங் வந்து கீழே விழுந்துட்டுருக்காரு. அவர் மேலேயே வந்து அடித்து மேலே கால் வச்சிடுறான். அவன் சொல்கிறான், இவ்வளோ சின்ன சின்ன ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நீ வந்து இந்த கிளானுக்கே ஹெட்டாக இருக்க, அவர்லாம் பார்த்தா இதெல்லாம் பார்க்குறப்ப 9 அதர்வுட் எர்த் பைத்தன் கிளான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கி இருக்குன்றது தெரியுது, அந்த மாதிரி சொல்கிறான். அப்போ யோமிங் சொல்கிறான், என்ன பார்த்துட்ருக்கீங்க, சீக்கிரமாக வந்து காயிலிங் கிரேட் செர்பன்ட் ஃபார்மேஷன் வந்து கிரியேட் பண்ணுங்கன்னு. அங்கே இருக்க எல்டர்ஸ் எல்லாமே அவங்க பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி காயிலிங் கிரேட் செர்பன்ட் அந்த ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மலை மாதிரி வருது, அந்த மலைக்கு மேலே பார்த்தா தண்ணி மாதிரி இருக்குது, அதுலேருந்து செர்பன்ட் வெளில வருது. அந்த பைத்தன் பார்க்க ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. அந்த எல்டர்ஸ்லாம் சொல்கிறானுங்க, நாங்கள் சாவ வரைக்கும் போராடுவோம் எங்கள் கிளானுக்காக, உன்ன மாதிரி வெளிலேருந்து ஒருத்தர் வந்து எங்கள் கிளானோட சீஃபோட பவரையோ அதில் அவரை பற்றி ஜட்ஜ் பண்ணுறதுக்கு அவர் ஒன்றும் சும்மா ஒன்றும் இல்லை, நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் கிளானையும் சரி எங்கள் சீஃபையும் சரி நாங்கள் காப்பாற்றுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மேஷனை வந்து ஜெய்ஜெண்டிக்காக ஆக்டிவேட் பண்ணிடுறானுங்க. அந்த அதாவது அந்த பைத்தன் ரொம்ப பெருசாகவே வந்து ஜெய்ஜெண்டிக்காக வெளில வந்துடுச்சு. அதை பார்த்தாம உங்கள் கிளான்லேயே வந்து பார்த்தா ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாக பார்க்குற அளவுக்கு இருக்கிறது இந்த ஒரு ஜெய்ஜாண்டிக் செர்பன்ட், அதான் அந்த பைத்தான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவனுக்கு சைடு பார்த்து அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்கிட்ட சொல்கிறான். அவனுக்கு சைடு இந்த எல்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறானுங்க, இந்த கிரேட் எவன்லி ஃபீனிக்ஸ் ஃபார்மேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணுறானுங்க. அந்த ஃபார்மேஷன் வந்து ஃபீனிக்ஸ் வந்து பிச்சுக்கிட்டு வருது, அது ஒரு ரூபா ஜெய்ஜாண்டிக்காகவே இருக்குது. இந்த சைடு ஃபீனிக்ஸு அந்த சைடு பைத்தான் ரெண்டும் வந்து சண்டை போட தயாராகிடுதுங்க, ரெண்டும் சண்டை போடுதுங்க. அந்த டைம் பார்த்தா ஃபீனிக்ஸ் வந்து பைத்தானோட அந்த பாடி வந்து போய் கேட்சப் பண்ணுது. பைத்தான் என்ன பண்ணுது, தட்டி விட்டு அதை அட்டாக் பண்ணுது. ஒரு இடத்துல ஃபீனிக்ஸ் வந்து பறந்து போகுது. இந்த பைத்தான் என்ன பண்ணுது, அதை வாழை வச்சு நிறைய அட்டாக் கொடுக்குது. எல்லா அத்லெட்டிக்லையும் வந்து எஸ்கேப் ஆகிடுது ஃபீனிக்ஸு. அவள் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுது, பைத்தானோட வாயை வந்து 2ஆக வந்து கிழிக்குது.
அப்புறம் என்ன பண்ணுது, பைத்தான் எஸ்கேப் ஆகிட்டு ஃபீனிக்ஸை திரும்ப அடிக்குது. ஒரு கட்டத்தில் பைத்தானை வந்து ஃபீனிக்ஸ் ஜெயிச்சிடுது. அந்த பைத்தான் ஃபார்மேஷன் வந்து பார்த்தா தோற்று கீழே வந்துடுது. அவன் யோமிங் கிட்ட சொல்கிறான், யோமிங் நீ வந்து ஜேயான்ட்ட சொல்லு, அவனுக்கு வேணும்னா என்னோடய கிளானில் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சு அவன் அந்த பொண்ணை தூக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோமிங்கை அடிச்சுட்டு அவன் கிளம்பிடுறான். யோமிங் அப்போ சொல்கிறான், ஜேயான் உங்களுக்கு கொடுத்த சத்தியத்தை நான் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விழுந்துடுறான். அந்த ஹாங்டியா என்ன பண்ணுறான், அங்கே தூரத்துலேருந்து குயின் மெடிசாவை வந்து பார்த்துட்டு, இவ்வளோ அழகான பொண்ணா, இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை வந்து கஷ்டப்படுத்துன்னு சொல்லிட்டு என்னை யாரும் குறை சொல்லாதீங்க, அந்த ஜியானுக்கு சொந்தமானன்ற ஒரே விஷயத்தில் அவளை கஷ்டப்படுத்த வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக் பார்த்தா ஒரு மாதிரி லேசர் லைட் மாதிரி போயிட்டு குயின் மெடிசா அட்டாக் பண்ண போகுது. அந்த டைமில் பக்கத்தில் போகுது. அந்த டைமில் பார்த்தா ஜியான் என்ட்ரி கொடுக்குறாரு. மொத்த இடமும் பார்த்தா ஃப்ளேம், அந்த எவனி ஃப்ளேம் வச்சு அப்படியே அடிச்சுக்கிட்டே அவர் வராரு. அவர் வர ஃபோர்ஸ்லேயே அந்த ஃபீனிக்ஸ் ஃபார்மேஷனும் ஃபுல்லாக அழிஞ்சிடுது. அவர்லாம் நம்ம அவனுமே வந்து பார்த்தா அந்த ஃபோர்ஸ் தாங்க பின்னாடி ஓடிடுறான். குயின் மெடிசா மேலே அவன் பண்ண அட்டாக்கிங் ஈஸியாக தடுத்துடுறாரு. அது மட்டும் பார்த்தா அந்த இடமே வந்து பார்த்தா ஒரு கிராண்ட் என்ட்ரி சொல்லுவோம்ல, ரொம்ப மாசான ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு அவர். அவர் சொல்கிறாரு, ஹாங்டியான் என்னைக்கு அவன் மேலே உன்னோட விரலை வந்து பதிக்க பார்த்தியோ, நீங்கள் இந்த இடத்துல வந்து உயிரோடு போக மாட்டேன், உன் சாவை நான் நீ பார்க்காம போக மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறான். ஜேயான் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோமிங்க ஹாப்பி ஆகிடுறாரு. அப்போ ஜேயான் சொல்கிறான், உங்கள் கிளானில் இருந்து யாரும் இந்த இடத்த விட்டு உயிரோட போக மாட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு குயின் மெடிசா பார்க்குறாங்க. குயின் மெடிசா கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுவும் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த எபிசோட் சீக்கிரம் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேட்டர் டு டைவன்ஸ் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.